Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஓசியா 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் தம்முடைய அன்பின் கயிறுகளால் உங்களை தம்மோடு இணைத்து கட்டுகிறார். அப்போது உலகத்தின் அருவருப்புகள் உங்களை தொட முடியாது. எப்போதும் அவருடன் இணைந்திருங்கள். தேவன் இன்று உங்களுக்கு மிகவும் விசேஷித்த ஒரு ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த நாளில் அடியெடுத்து வைத்திடுங்கள். அவர் உங்களை மிகவும் நேசிக்கிறார். மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் என்ற வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். யோபு 36:8 படி இந்த உலகம் உபத்திரவத்தின் கயிறுகளால் நிரம்பியுள்ளது. துன்பம், நோய், வலி, வேதனை, துரோகம், ஒடுக்குமுறை, தீய சக்திகளால் ஏற்படும் அழிவுகள், பாவத்தின் அடக்குமுறைகள் போன்ற கயிறுகளால் இந்த உலகம் நம்மை சூழ்ந்துள்ளது. ஆனால் கர்த்தர் கூறுகிறார், என் பிள்ளைகள் அனுபவிக்கும் துன்பங்கள் அனைத்தும் போதும். இப்போது நான் அவர்களை எனது அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கப் போகிறேன் என்று கூறுகிறார். எரேமியா 31:3 அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் கூறுகிறார். மனிதனுடைய அன்பு மறைந்து போகும். உலக மக்களின் அன்பு தோற்று போகும். நீங்களே உங்களை குற்றப்படுத்திக் கொள்வீர்கள். வெட்கமும் நிந்தையும் உங்களை மூடிக்கொள்ளக்கூடும். ஆனால் தேவனுடைய அன்போ நித்தியமானது. உபாகமம் 33:3 பக்தன் மோசே தேவனுடைய இருதயத்தை அவர் அறிந்திருப்பதாகவும் மெய்யாகவே அவர் தம் ஜனங்களை நேசிக்கிறார் என்றும் கூறுகிறார். உபாகமம் 7:13 உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசிர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணுவார் என்று வாசிக்கிறோம். ஆகவே இன்று உற்சாகமாயிருங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றுங்கள். நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலவீனத்தில் உங்களுக்கு பலனளிப்பார். தேவனுடைய அன்பை உங்கள் இருதயத்தில் ஊற்றுகிற பரிசுத்த ஆவிக்கு நன்றி கூறுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை நிரப்பி அவருடைய அன்பை அனுபவிக்க கிருபை செய்வார். நீங்கள் செய்கிற அனைத்தும் ஆசிர்வதிக்கப்படும். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த சகோதர அன்பு உங்களை தேவனோடு மட்டுமல்ல, குடும்பத்திலும் இந்த உலகத்திலும் அனைவரோடும் ஒற்றுமையாயிருக்க உதவும். அன்பை தரித்து கொள்ளுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. அவரில் அன்பு அன்பு இன்னும் அன்பு என்பதை தவிர எந்த மாறுதலும் இல்லை. முதலாவதாக அவர் மகா அன்பினால் உங்களை தம்மோடு கட்டுகிறார். நாம் அவரது சரீரத்தின் அவயவங்களாக இருக்கும்படி அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவர் நம்மை தம்மோடு ஒன்றாய் இணைக்கிறார். உலகத்தின் எந்த அருவருப்பும் உங்களை தொட அவர் விரும்பவில்லை. இயேசு உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது பெரிய சந்தோஷம்.
நீங்கள் ஒருபோதும் அதைரியப்படாமல் எப்போதும் அவருடைய அன்புக்காக அவரோடு உங்களை இணைப்பதற்காக துதியுங்கள். எந்த அருவருப்புக்கும் வஞ்சகத்திற்கும் இடம் கொடுக்காமல் தேவ கிருபையை கேளுங்கள். இரண்டாவதாக, முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று வேதம் கூறுகிறது. கணவர் மனைவி. மூன்றாவதாக இயேசு. அவர் குடும்பத்தை இணைக்கிறார். அவர் கணவரையும் மனைவியையும் அன்பின் கயிற்றால் தன்னோடு இணைக்கிறார். கணவரும் மனைவியும் தாங்களாகவே அழியாத அன்பு பாராட்ட முடியாது. ஆகவேதான் மெய்யான அன்பாகிய தேவனாகிய இயேசு தாமே உள்ளே வருகிறார். அவர் கணவரையும் மனைவியையும் தம்முடைய அன்பினால் இணைத்து குடும்பத்தையும் தன்னுடன் இணைத்துக் கொள்கிறார். ஆகவே தேவன் தாமே குடும்பமாய் உங்களுக்கு அந்த கிருபையை தருவாராக. கணவர் மனைவி உறவில் இயேசுவின் அன்பை அங்கீகரியுங்கள். இந்த கிருபை உங்கள் மேல் வரும்படி கரங்களை கோர்த்து இணைந்து ஜெபியுங்கள். நீங்கள் குடும்பமாக இயேசுவுடன் இணைந்திருப்பீர்கள். அருவருப்புகள் எதுவும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் வராது. மூன்றாவதாக, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்களே, தேவன் உங்களையும் தம்முடைய மற்ற ஊழியர்களையும் மக்களுக்காக ஜெபிக்கும்படி இணைக்கிறார். தேவன் உங்கள் இருதயத்தை ஜெபத்தில் இணைக்கும் போது உங்கள் மேலும் நீங்கள் ஜெபிக்கிற எல்லா காரியங்கள் மேலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். மற்றவர்களுக்காக, தேசத்திற்காக, உலகத்திற்காக ஜெபிக்கும் போது தேவன் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, உம்முடைய நித்திய அன்பின் கயிறுகளால் என்னை கட்டுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என் இருதயத்தை நிரப்ப கிருபை செய்தருளும். துன்பம், நோய், துரோகம், பற்றாக்குறை, இழப்புகள், பொருளாதார பற்றாக்குறைகள் எல்லாவற்றையும் என் வாழ்விலிருந்து நீக்கியருளும். பரிசுத்த ஆவியானவரின் மூலம் உமது அன்பை அனுபவிக்க கிருபை செய்தருளும். உமது அன்பையே மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த உதவும். என்னை இயேசுவின் எலும்போடு எலும்பாக, மாம்சத்தோடு மாம்சமாக, ஆவியோடு ஆவியாக இணைப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உலகத்தின் எந்த அருவருப்பும் என்னையும் என் குடும்பத்தையும் தொடாதிருப்பதாக. ஆண்டவரே, உம்மை என் குடும்ப வாழ்வின் மையமாக கொண்ட ஒருபோதும் மறுபடாத அன்பின் முப்புரி நூலால் ஆசீர்வதித்தருளும். மற்ற விசுவாசிகளோடு இணைந்து ஜெபிக்கும் கிருபையை கிறிஸ்துவின் சரீரத்தின் ஐக்கியத்திற்காக வேண்டுகிறேன். மற்றவர்களுக்காக, எங்கள் தேசத்திற்காக பரிந்து பேச கைகளை இணைக்கும் போது உம்முடைய சமூகத்திலிருந்து ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கைக்குள் பாய்ந்து வருவதாக. உம்மோடு என்னை சேர்த்திடும். நான் செய்கிற எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.